Hello friends, welcome to Dosai Amma Dosai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தோசை ரெசிபி பாசி பருப்பு தோசை. பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான மொறு தோசை செஞ்சு காமிச்சிருக்காங்க நம்ம ராணிமா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிண்ணம் பாசிப்பருப்பு, அதுக்கு பாதி பச்சரிசி, ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ 4 மணி நேரம் ஊறிட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா வெண்ணெயாக அரைச்சி வச்சுக்கணும். அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்ல வெண்ணெயாக அரைச்சிருங்க. மிக்சியில் இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டு, தோசை மேலே தூவதுக்கு வெங்காயத்தை கேரட்டை வதக்கி வச்சுக்கிடணும். அடுப்பில் ஒரு ஃபேனை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு கேரட் சீவி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கிட்டு அதை எடுத்து கீழே வச்சுட்டு தோசைக்கல்ல வைப்போம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க. இது தோசை மேலே தடவணும். இப்போ தோசைக்கல் எல்லாம் காஞ்சிட்டு ஒரு 1.5 கரண்டி மாவு ஊற்றி எல்லாம் மெல்லிசாக தேய்ச்சி விடுங்க. இல்லை பாதி இது வெந்து வந்த உடனே இந்த மிளகாத்தூளை மேலே தூவணும். நல்ல சிவப்பாக அப்படி வரணும். வந்த உடனே 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றணும். ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த மிளகாத்தூள், நெய், எண்ணெய் 3 சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை மேலே அப்படி கலை தடை விடணும். இப்போ வெந்து வருது. ஒரு தோசை இப்படி சுட்டுக்கிடுவோம். இப்போ அடுத்த தோசை இதே மாதிரி 1.5 கரண்டி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்த உடனே எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது மேலே நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா தூவி
நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா பிரியாமல் இப்படியே இருக்கும். நல்லா போன தடவை மாதிரி சவுப்பாக வரணும். வந்த உடனே திருப்பி போடக்கூடாது, மடச்சி வச்சிடணும். நல்லா வெந்துட்டு இந்த உடனே நல்லா திருப்பி போட்டு இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க. அவ்வளோதான். இது சூடாக சாப்பிட்றணும். இதுக்கு நான் முள்ளங்கி சட்னி வச்சுருக்கேன். ஆனால் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். இந்த சூப்பரான பாசிப்பருப்பு தோசை ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.